சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 51வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 51வது பாடல். ஆர்க்கு கிடைக்கும் அடியேன் முன்வந்து மறைக்கு ஏற்ப கருத்துக்கு இசையவே யார்க்கும் தெரிவறியா வேதசிகை சித்தா உரைத்தாய் அறியா சொக்கநாதா. இன்றைய பாடல் ஒரு அழகான அற்புத பாடலாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார் குருமுதல்வர். அதாவது இந்த அனுபவம் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு பெருமான் குருவாக உபதேசம் செய்த அந்த குறிப்பினை நமக்கு எடுத்து சொல்கின்றார். இப்போ நமக்கு ஒரு குரு உபதேசம் செய்யும்போது 2 விஷயம் அவங்க செய்வாங்க. ஒன்று, வேதம் ஆகமம் இதில் இருந்து மாறாமல் நமக்கு உபதேசம் செய்யணும். 2வது, நமக்கு புரிகிற மாதிரி உபதேசம் செய்யணும். அதனால தான் பார்த்திங்கன்னா தீக்கையில் பல நிலைகள் சொல்லுவாங்க. சமய தீக்கை, விசேட தீக்கைன்னு வரிசையாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்பதான் அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு புரியும். இப்போ முதல்ல நமக்கு ஒரு நமசிவாயன்னு மந்திரம் கொடுக்குறாங்க. அதை நாம் நல்லா உள்வாங்கணும். எப்படி உள்வாங்கணும் அப்படின்னா, நமச்சிவாயன்னு சொல்லும்போது வெறும்னா அதை ஒரு பேராக உச்சரிக்காமல் அம்பலக்கூத்தனாக நான் அப்படின்னா எங்கே நிற்கணும், மனசு எங்கே நிற்கணும், மா அப்படின்னா எங்கே நிற்கணும் அப்படின்னு நாம் ஒவ்வொரு இடத்தையாக அப்படியே உருவகம் செய்து மந்திரம் சொல்லும்போது அம்பலக்கூத்தனை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தணும். அதை பழக்கத்தில் வரதான் நமக்கு அடுத்த ஒரு முதிர்வு நிலை வரும். அப்போ அடுத்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்வாங்க. அடுத்த மந்திரம் உபதேசம் செய்யும்போது அதற்கான அந்த உட்பொருளை நாம் உள்வாங்கணும். அப்போ ஒன்று, குருநாதர் எந்த நிலை மாணவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு உபதேசம் செய்வாங்க. 2வது, அந்த மாணவன் அதை உள்வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு திறமை இருக்க வேண்டும். திறமைனா என்ன? இது நம்மளால் வந்த திறமையானா கண்டிப்பாக கிடையாது. பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு அருள். அதுவும் இந்த பாடலில் பாருங்கள், யார்க்கும் தெரிவறியா வேதசிகை உரைத்தாய். அதாவது வேதத்தின் முடிவு என்று சொல்லப்படுகின்ற வேதாந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற உபநிடதங்களை பெருமான் இவருக்கு உபதேசம், நம்ம குருமுதல்வருக்கு உபதேசம் செய்கின்றாய், உரைத்தாய். சரி, நீ அதை சொன்னால் நான் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்கிறேனா அப்படின்னா, அடியேன் முன் மறைக்கு ஏற்ப கருத்துக்கு இசையவே, என் மனசில் புரிகிற அளவுக்கு, என்னுடைய எண்ணத்தில் அது பதியும் அளவுக்கு உன் உபதேசம் இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்னியோ சொன்னதை சொன்னவாறு நான் புரிந்து கொள்ளும் பக்குவ நிலை எனக்கு கொடுத்து அருள் செய்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு தான் சொல்கிறாரு சித்தா அப்படின்னு ஒரு குறிப்பு வைக்கிறாரு. பெயர் சொல்லுதான் பெருமானை சித்தனே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, என் சித்தத்தில் உறைந்திருக்கக்கூடியவன் நீ, அந்த உட்பொருளை சரியான பொருளில் என் மனத்தில் ஏற்றக்கூடிய அந்த திறமையை நீதான் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனசு கல் மனசுப்பா. ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்களில் தன்னை கல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. கல் மனசு, அதை இந்த வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய உபநிடதங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மாற்றி வைத்த சித்து நிறைந்தவன் நீ அப்படிங்கிற ஒரு குறிப்பிலையும் பார்த்துட்டு, அறியா சொக்கநாதா. இங்கே அண்ணாமலையாரையும் சேர்த்து சொக்கநாத பெருமானையும் சேர்த்து சொல்கின்றார். ஏன்னா அடிமுடி தேடிய இடம் அண்ணாமலை. திருவண்ணாமலையில் பிரமனால் பார்க்க முடியலை, திருமாலால் பார்க்க முடியலை. திருமாலாலேயே பார்க்க முடியாத அண்ணாமலையாராக இருக்கக்கூடிய எங்கள் சொக்கநாத பெருமானே அப்படின்னு இந்த 51வது பாடலை மிக அழகாக எடுத்து சொல்லும் குறிப்பு நாம் பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.